இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்னல அந்த 2400 மெகாவாட் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. இன்னொன்று இதுல என்ன வாதம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்தாதான் மாநிலம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரா கவர்மெண்ட்லயே ஒரு நிலத்தை ஆமா, ஆந்திரால என்ன சொன்னாங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் வரதெல்லாம் வந்து கம்மி சீப் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம், அப்படி வந்தாதான் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன கவனிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, சரி கம்மி பணம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ரிட்டனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை மதிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம சாம்சங் விஷயத்துலேயே அதை பார்த்தோம், எவ்வளோ பெரிய விஷயமா நடக்குது அப்படின்னு. ஒர்க்கிங் ஹவர்ஸை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பெனியை எவ்வளோ சீப்பாக கூப்பிட்டாலும் அவனுடைய தன்மையிலிருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ணுறான். இந்த கோல் பவர் பிளானட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்மியாக கொடுக்குறோம், ஆனால் கவர்மெண்ட் வந்து 6 ரூபா கொடுத்து வாங்குது. இந்த 10-11 வருஷத்துல நம்மளுடைய பார்வை அரசியல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கிட்டத்தட்ட தனியார் கையில கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ப்ராஜெக்டை தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம், மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம். நாங்க எதுக்கு எங்க நிலத்தை எடுத்து கொடுக்கணும், இவ்வளவு சீப்பா கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்கறாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஒரு என்ன 25 வருஷம் நீங்க குத்தகைன்னு சொல்றீங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, எடுத்து நீங்க வந்து பிரைவேட்டுக்கு தானே கொடுக்க போறீங்க, இதுக்கு எதுக்கு நாங்க பலிகடை ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரைவேட்டு சொத்து சேர்க்கறதுக்கு நாங்க ஏன் பலிகடை ஆகணும்? 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு அவன் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த மொத்த அமௌண்ட்டே பாரு, கிட்டத்தட்ட 1000 ரூபானே வச்சு 1000 ஏக்கர்னு வச்சுக்கோ, வருஷத்துக்கு 1000 ரூபா, கிட்டத்தட்ட 1 ரூபான்னு போட்டோம் அப்படின்னா அப்போ இது ஒரு மொத்தமே இது 25,000 அதுக்குள்ளதான் முடியுது. அப்போ இதுல இன்னும் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான செலவு தான் அவங்களோட கூட, அதுலயும் சப்சிடி வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து ஒரு சொத்தை அப்படியே மொத்தமா எடுத்து எப்படி பிரைவேட் கைக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டே நீ பண்ண வேணாண்டா, உனக்கு நான் இடம் கொடுத்துறேன், நீ சம்பாதிச்சுட்டு போ, எனக்கான கமிஷன் கொடுன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ அங்க ஒண்ணு நடந்திருக்கு.